ஆண்டவரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசேஷமாக கடந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியதான காரியங்களை கற்றுக் கொடுத்து அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக, அவரோடு கூட நாம் செலவிடும்படியாக, நேரத்தை செலவிடும்படியாக அநேக விதமான நன்மைகளை ஆண்டவர் நம்மோட பேசி இருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில இன்றைக்கும் புதிதாக ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னென்ன காரியத்துல என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னன்னா, தேவன் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் தடைகள் அல்லது வரும் சோதனைகள். ரெண்டும் ஈவனா தான் இருக்கும். தடையும் சோதனையும் ஒன்று போலதான் தெரியும். அப்போ தேவன் பயன்படுத்த போகிற மனிதருக்கு எப்படிலாம் தடைகள் வரும் அல்லது என்னென்ன சோதனைகள் வரும் என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அது என்னென்னங்கிறத ஒவ்வொரு காரியமும் நாம் தியானிக்கலாம். அதுல முதல் காரியமாக தேவன் பயன்படுத்த போகிற, அதாவது ஆண்டவர் சொல்லுகிற, இனிமே உன்னை கொண்டு நான் பயன்படுத்த போகிறேன். யாரை முன் குறித்தாரோ அவர்களை தான் அழைக்கிறாரு, யாரை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்குறாரு, யாரை நீதிமானாக்குகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்தும் போது பயன்படுத்துகிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த பயன்படுத்த போகிற நபர்களுக்கு, மனிதர்களுக்கு என்னென்ன தடைகள்லாம் வரும், எப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் வரும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், முன்பதாகவே கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாம் தேவனை அறிவதற்காக தேவன் நமக்கு இவ்வளவு விதமான வேத வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு கூட இடைபடுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். அந்த அடிப்படையில ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை பார்த்து அநேக நேரம் நம்ம முடிவு எடுக்கிறது தான் நம்முடைய மனிதனுடைய இயல்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய இயல்பாகவே இருக்கிறது. எவ்வளவுதான் நான் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டாலும் சில நேரங்களில் நாம் சூழ்நிலையை பார்த்தே முடிவு பண்ணுகிறோம். இப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரோ என்று சொல்லி சூழ்நிலைக்கு ஏதுவாக நாம் சாய்ந்து கொள்ளுகிறது நம்முடைய வாழ்வில் நடக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்காதபடிக்கு அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்பதாகவே நான் பயன்படுத்துற பிள்ளைகளுடைய வாழ்வில என்னென்ன நன்மைகள் வரும் அல்லது எந்தெந்த காரியத்துல தடைகள் வரும் என்பதை ஆண்டவர் நம்ம இடத்துல முன்பதாக சொல்லி நம்மை அந்த செவ்வையான பாதையில நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு முதல் காரியமா நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை முதல்ல வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து சொல்லுது. இந்த பெலிஸ்தனை கொண்டு நேரிட்ட நிந்தையை நீக்குவதற்கு என்ன செய்யப்படும்? அதே போல 1 சாமுவேல் 17:28 பாருங்க. அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் என்ன செஞ்சான்? அன்பா பேசுறது, கோபம் கொண்டு அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இது யார் பேசுறது? எலியாப். இது யாரு? தாவீதுக்கு யாரு? மூத்த அண்ணன், குடும்பத்தில் உள்ள மூத்த அண்ணன். நன்றா கவனிக்கணும். மூத்த அண்ணனுடைய மனநிலை எப்படி இருக்கு? நீ என்ன, நீ யுத்தத்தை
பார்க்க அல்லவா வந்தாய். நீ அல்லவா வந்தாய். தேவ திட்டம் என்னது தாவீதை குறித்து? யுத்தம் செய்ய. யுத்தம் செய்ய. நல்லா கவனிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு தாவீதை பயன்படுத்த போகிறார் தேவன். அதான் சொல்ல வரும்போது யுத்தத்தை பார்க்கிறதற்கு தாவீதை அங்கிருந்து அழைத்து கொண்டு வரல. ஆடுகளுக்கு பின்னால் இருந்த தாவீதை, வனாந்தரத்துல இருந்த தாவீதை இந்த இடத்துல ஒன்னாந்து நிற்க வைக்கிறது உலகப்பிரமான ஒரு நடவடிக்கை கிடையாது. இன்னைக்கு அதை முதல்ல யாரு புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க தெரியுமா? குடும்பத்துலதான் முதல்ல புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. விளங்கலையா? குடும்பத்துலதான் முதல் தடையே வரும். தேவனிடத்துல நீ வைராக்கியமா இருக்கும்போது தாவீது சொல்றான், அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என் தேவனையே நிந்திக்கிறான்னு சொல்லி ஆண்டருக்காக நீ வைராக்கியம் பாராட்டும் போதெல்லாம் குடும்பத்தின் நபர்கள் மூலமா ஆஃப் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப கவனம். நம்மளுடைய குறைகளை சொல்லி சொல்லியே நீ என்ன நம்மளை நினைச்சாங்க. ஆண்டரோட வைராக்கியத்தை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தடை எங்க இருந்து வரும்னா குடும்பத்துல இருந்து வரும். நீ யுத்தத்தை பார்க்கதானே வந்த. உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேங்க. குடும்பத்துல உள்ளவங்க உலக பிரமாணப்படிதான் நம்மள அறிவாங்க. உலக பிரமாணப்படிதான் நம்மகிட்ட பேசுவாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் வேற. அவன் யுத்தத்தை பார்க்க வந்தவன் அல்ல, யுத்தம் செய்ய வந்தவன். தேவனை தேடுவதற்காக வந்தவன் அல்ல, தேவனுக்காக பயன்படுவதற்காக வந்தவன். அப்படிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாக முதல்ல பிசாசானவன் எழுப்பி கொண்டு வருகிற முதல் நபர் யாரா இருக்கும்னா குடும்பத்துல இருந்தா இருக்கும். விளங்கலையா? இப்ப இந்த வார்த்தை பேசும்போது தாவீதுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா, வருத்தமா இருந்திருக்குமா? வருத்தமா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம ஆண்டருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது, ஆண்டருக்காக கூட கொஞ்சம் ஸ்டெப் நம்ம நேரத்தை செலவிடும் போது அதை மற்ற நேரம்லாம் சும்மா இருப்போம், விட்டுருவாங்க. நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டருக்கு நீ நேரத்தை கொடுத்து பாரு, அதுக்குத்தான் ஸ்பெஷலா நேரத்தை ஏதாவது ஒரு ஒர்க் வைப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை குறை சொல்லுவாங்க. தேவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு வளரக்கூடவே மாட்டாங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு குறையில அவங்கள பிடிச்சிருப்பான். அவங்க ஆண்டர் அந்த அளவுக்கு அறியாததுனால அவங்க மூலமா பிடிப்பான். விளங்கலையா? ஏன்னா அவங்க மூலமா பிடிச்சாதான் நீ கப்பு நிக்க முடியும், நிப்பாட்ட முடியும். நல்ல நீ அதிகமா நம்ம யோசித்து பாத்தீங்கன்னா, நீ ஆண்டருக்குள்ள இருந்து வளரும் பொழுது நீ வளர 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 குடும்பத்துல ஏதாவது ஒரு நபர்கள் மூலமாய், ஒண்ணு தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், திருமணம் என்ன மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஏதோ ஒரு மூலமாய் இந்த பிரேயர் ஆண்டோரோடு கூட காரியத்துல ஆண்டோர் பயன்படுத்துக்கான்னு ஒரு ட்ராக்ல கொண்டு போற அதெல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஓடி ஓடி நிப்பாட்டுவாங்க. நல்லா கவனிக்கணும். நீ ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்துக்காண்டி ஒரு ட்ராக்ல உன்னை கொண்டு வரும்போது சக்குன்னு முன்ன வந்து நிப்பாங்க. ஒரு பிரேக் அடிச்ச மாதிரி நீ ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நம்மளை நிப்பாட்டிடுவாங்க. ஆண்டரோடு ஓடிட்டு இருக்க தாவீதுக்கு ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து, ஏன்னா மத்த எல்லாரும் பயந்து இருக்கிற காரியத்துல இவனுக்கு மாத்திரம், குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு லிமிட் ஆண்டு தரும்போது நீ மாத்திரம் கொஞ்சம் ஆண்டரோடு கொஞ்சம் கைய நீ இருக்கும் பொழுது உன்னை லாக் பண்ணுவாங்க. காலை பிடிச்சி இழுத்துற போல இந்த இடத்துல வந்து முதல் பிரச்சனையே எங்க உண்டாகுதுன்னு பார்க்கும்போது தாவீதுக்கு அவனுடைய குடும்பத்துல இருந்தா வருது. உன் துணிகரம், உன் இருதயத்தை அகங்காரம் நீ எப்படி எனக்குலாம் தெரியும். இது செய்யாம நீ என்னத்த ஆண்டரை தேடுத, இப்படி பண்ணாம நீ என்ன ஆண்டரை தேடுத. அப்ப நமக்கே டவுட் ஆயிரும், ஒருவேளை நம்ம இப்படி செய்யக்கூடாதோ, இதை பண்ணக்கூடாதோ. உனக்குள்ள வேலையை நீ கரெக்டா செஞ்சியா? அவ அப்படிதான் சொல்றான். வனாந்தரத்துல உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை யார்கிட்ட விட்ட, நீ இதெல்லாம் செஞ்சிருக்கணும்ல, இதை செய்யாம இப்ப இங்க வந்து என்ன உனக்கு பேச்சு. இன்னைக்கு நிறைய நேரத்துல தேவன் பயன்படுத்துற பிள்ளைகளை இன்னைக்கும் சில நேரங்களில் குடும்பத்தாரால் பிசாசானவன் பிடித்து வைத்துக்கொண்டு இன்னைக்கும் பயன்பட முடியாதபடிக்கு அவங்க நிறைய நேரத்துல இன்னைக்கு ஆவிக்கிற வாழ்வுல போராட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களை ஃப்ரீயா விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்களை பிடித்து பிடித்து நிப்பாட்டி மறுபடியும் என்ன செய்யறது, அடுத்தால கீழே டவுன் பண்ணி அடுத்தால என்ன செய்யறது, பாவத்தை மேற்கொள்ள முடியாம அடுத்த ஸ்டெப் ஆண்டருக்குள்ள ஓடவும் முடியாம அப்படியே சுழந்து கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசுறது நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து அந்த 29ஆம் வசனத்தை பாருங்க, என்ன கொடுத்திருக்கு. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் மனிதருக்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. புரியுதா? அவன் சொல்றான், நான் இப்பொழுது நான் இப்ப என்ன தப்பு செஞ்சுட்டேன்.
இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ தவறான வழியில் எத்தனையோ பிள்ளைகள் போகுது. அந்த பிள்ளைகளை கூட இன்னைக்கு அவ்வளவு பெற்றோருக்கு நெருக்கடி கொடுக்கறது இல்ல, குடும்பத்தார் நெருக்கடி கொடுக்கறது இல்ல. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் நேரத்தை கூட்டிட்டேன், ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுறேன். இதுல என்ன தவறு? அப்பதான் சொன்னேன், இப்பொழுது நான் செய்ததுதான் என்ன? நான் வந்ததுக்கு மாத்திரம் இல்லையா, நான் ஆண்டரை தேடுறதுல சந்தோஷம் இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவரை இன்னைக்கு அநேக நேரத்துல சாதாரணமா இருக்கும்போது ஜெபம் பண்ண பைபிள் வாசின்னு சொல்றவங்க அதை பிடிச்சு ஓடும் போது இன்னைக்கு அவ்வளவு பண்ணாதான் நிப்பாட்டுவாங்க. இப்படியும் உலகத்தில் குடும்பத்தார் மூலமா அதுக்காண்டி இவ்வளவு போகக்கூடாது, இவ்வளவு நேரம் செலவிடக்கூடாது. ஆண்டவருக்கே நம்ம லிமிட் பண்ண வைப்பாங்க, இந்த அளவுக்கு மேல போகாத, கவனம் கவனம். தேவன் பயன்படுத்துற பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் வரும். அதனால நீ சோர்ந்து போயிடாத, ஏன் அப்படி நடக்குன்னு விட்டுறாத, தேவனை பிடிச்சுக்கோ. ஆண்டவரை என்னை பயன்படுத்த போறீங்க, அதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட தடைகள் வரும்பொழுது விளங்குதா உங்களுக்கு? தேவனிடத்துல வைராக்கியமாய் இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாய் வேதனை அடையும்படி வார்த்தைகள் வரும். சில நேரத்துல அற்பமா பேசுவாங்க, இல்லைன்னா உலக வேலையை தான் பெரிதா பேசுவாங்க. இப்படி எல்லாம் போனா அப்படி வாழ முடியாது, இப்படி வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உனக்கு நோக்கம் என்ன, நீ படிச்சிருக்கு இவ்வளவு நல்ல வேலையில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வேலையை தான் பெரிதாக பேசுவது. கடினமான வார்த்தையை பேசுவாங்க, கடினமா நடத்துவாங்க. சில நேரம் நம்ம கோவப்படும்படியே பேசிடுவாங்க, ஒரு நேரம் நம்மளை வேதனைப்படுத்தும்படி பேசுவாங்க. ஒவ்வொரு ட்ரெயினும் ஒவ்வொரு வித்தியாசமா வரும். ஒண்ணு நம்மளுக்கு விசனமாயிரும், கோவப்படுற அளவுக்கும் பேச வைப்பான். அப்பதானே நீ டவுன் ஆகலாம். இல்லைன்னா வேதனைப்படும்படி ஏன் இவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி குடும்பத்தில் அற்பமாய் நம்மளை தள்ளப்பட்ட நிலைமைக்கு பிசாசம் செயல்படுத்த முடியும். தாவீதையும் யோசித்து பாருங்க, அற்பமாய் எண்ணப்பட்டதுதான் தாவீது, அப்படித்தானே? இது எப்ப நமக்கு தெரிய வந்தது? அபிஷேகம் பண்றதுக்கு தீர்க்கதரிசி வந்து நிக்கும் பொழுது தாவீதை மாத்திரம் கூப்பிட்டு வரல, அப்படிதானே? சாமுவேலுடைய காரியத்தை சாமுவேல் வந்து தேவன் சொல்லிட்டாரு, நீ ஈசாயின் மகனை போய் நீ அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. கொம்பு தைலத்தினால அபிஷேகம் பண்ணுங்கும் போது எல்லா பிள்ளைகளும் வந்து ஆண்டவர் இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்லைங்கிறாரு. அதே 1 சாமுவேல் 16:11 நீங்க வாசிங்கன்னா தெரியும். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல, முக்கியமான ஒரு ஆண்டவர் உயர்த்தக்கூடிய ஒரு காரியத்துல எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா தாவீது அதற்கு கூட அழைக்கப்படவில்லை. நம்ம உலகத்திலையும் குடும்பத்திலையும் புறக்கணிக்கப்பட்டவர்களைத்தான், முதல்ல குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்டவங்க உலகத்துல, அதாவது குடும்பத்துல நம்மளை தவிர்க்கிறவங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். விளங்குதா? சில நேரத்துல ஆண்டவர் யாரை கொண்டு பயன்படுத்துன்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ, ஆனா எல்லாராலும் நிறைய நேரத்துல புறக்கணிக்கப்படுகிற வார்த்தை நமக்கு கண்டிப்பாக வரும். அண்ணாலும் இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனா என்ன செய்றாரா, துக்கப்படும்படியாய் அவளை என்ன சொல்ற, மிகவும் விசனப்படுத்துவாள், மனமடிவாக்குவாளாம். வார்த்தையினால தைக்கிற அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல தள்ளப்பட்டவர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இனிமே உன்னை துக்கப்படாதபடிக்கு உன்னை உயர்த்துறேன். எந்த இடத்துல உன்னை அற்பமா நினைத்தார்களோ, எந்த இடத்துல உலகம்தான் பெருசுன்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துல தேவன் தான் பெருசு என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவது நிச்சயம். அதனால நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிறது என்றால் நம்ம எதுக்கும் சோர்ந்து போக கூடாது என்றுதான் ஆண்டவருக்கு தெளிவாய் முதல் காரியத்தை கற்றுக்கிறாங்க. உன்னை பயன்படுத்த போறாங்கன்னா குடும்பத்தார் நபர்கள் இருந்து, உறவுகளில் இருந்து நமக்கு விரோதமாக தடை பண்ணும்படியான வார்த்தைகள் நிச்சயமாக வரும் என்பதை நம்ம என்ன செஞ்சு கொள்ள வேண்டுமா, புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் தெளிவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இன்னைக்கு முன்வைக்கிற முதல் காரியம் அதுதான். ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறாரோ அவர்கள் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் வேதனை அடையும்படியாக அல்லது கோபப்படும்படியான அற்பமாய் பேசுவதும், உலக வேலையை பெரிதாய் பேசுவதும், கடினமான வார்த்தைகளை பேசுவதும் நிச்சயமாக வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எதற்காக வரும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை தளர பண்ண. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறத எப்படியாவது உன்னை தளர பண்ண வைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் முதல்ல நம்முடைய குடும்பத்தார்கள் மூலமாய் செயல்படுவான். ரொம்ப கவனம். நீ இப்படி இருந்தாதான் உலகத்துல வாழ முடியும், இப்படி இருந்தாதான் நல்லா இருக்க முடியும். நீ ஆண்டவர் இருந்தானா ஒன்றும் உதவாது. இன்னைக்கு பூமியில ஆண்டவர் இல்லைன்னா நம்ம பூமியில வாழவே முடியாது, ஜீவனோட இருக்க முடியாது. இன்னைக்கு அதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியல. நிறைய வார்த்தைகளை இன்னைக்கு கேட்டு பின்வாங்கி போன பிள்ளைகள் தான் அதிகம். தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் வாழக்கூடியவர்கள் இன்னைக்கு அநேகர் பின்வாங்கி போனதுக்கு அதுதான் காரணம். தவறான ஆலோசனை, துர் ஆலோசனை. இன்னைக்கு அவன் பாரு, இவன் எப்படி இருக்கான் பாரு, இவன் எப்படி இருக்கான் பாரு. எந்த ஆண்டரை தேடு வேண்டாங்கள, ஒரு லிமிட்டா வச்சுக்கோம்பாங்க. கவனம். ஒன்னு நோக்கம் வச்சிருக்கிறது வேறப்பா. தாவீதை வைத்திருக்கிறது ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். உலகத்தின் பார்வையில நீ ஒரு யுத்தத்தை பார்க்க வரக்கூடியவன் தான். ஆனா தேவ பார்வையில அவன் யுத்தத்தை பார்க்கிறவன் அல்ல, யுத்தத்தை பண்ணக்கூடியவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் பேசுகிற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் தான் இந்த பூமியில நம்மள மனுஷனா உருவாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கும் உயிரோட வைத்திருக்கிறதும் அவருடைய கிருபையினால. அப்ப அவர் நமக்கு குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பா. நீ மறந்துடாத. உலகத்துல நீ போராடாத. உலக காரியங்களை நோக்கி பாக்குற. நீங்க எனக்கு என்னப்பா வச்சிருக்கீங்க? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் இந்த பூமியில வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நாங்க ஆண்டவரே, நான் உம்மை தேடுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீர் ஒவ்வொரு நாளும் எனக்கு வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை நான் அறிவதற்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தை தளர பண்ணுகிற காரியத்தை நான் ஜெயிக்க உதவி செய்யுங்க. முதல்ல குடும்பத்தின் மூலமாய் என்ன செய்வான்? நான் விசுவாசத்தை தளர பண்ணுவதற்கு ஏதுவாய் தடையில கொண்டு வருவான். யாருக்கு? தேவனால் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட தடைகள் இது முதல்ல வரும். இன்னும் 3 காரியங்களுக்கு அது எங்க இருந்தெல்லாம் அந்த தடைகள் வரும் என்பதை வருகிற நாட்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின முதல் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தேவன் பயன்படுத்த போகிற மனிதருக்கு வரும் தடைகளின் அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளம், நீ தேவன் இடத்துல வைராக்கியமா இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக வேதனை அடையும்படி வார்த்தைகள் வரும். அற்பமாய் பேசுவாங்க, சில நேரங்கள்ல குற்றவாளியாய் தீர்ப்பாங்க, நம்மளை குறையாகவே பேசி கொண்டு இருப்பார்கள். அந்த இடத்துல இது உனக்கு கொடுக்கப்படுற அடையாளங்கிற அடையாளம். இதுல நீ ஒன்றுமே செய்யண்டாம். இதுல விசுவாசத்தை விட்டுறாத. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. என் தேவன் என்னை பயன்படுத்த போகிற தடை ஒரு அடையாளம் தான். இன்னைக்கு ஆண்டவர் இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்றாரு. தடை ஒரு அடையாளம். இன்னைக்கு நம்ம தடையை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு பார்க்க கூடாது. தாவீது அவருடைய காரியத்தை அறிஞ்சு கொண்டான். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லுகிறார், என்னை பயன்படுத்துவேன்னு ஆண்டவர் வனாந்தரத்தை அவனோட பேசி இருக்கிறார். இதெல்லாம் தடை வருங்கிறத ஆண்டவர் அறிஞ்சதுனாலதான் அவனுடைய காரியத்துல தைரியமா அன்றைக்கு யுத்தம் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா அவன் சொன்ன வார்த்தைக்கு கோவப்பட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். இவங்க எப்பவும் இப்படிதான் சொல்றாங்க, நான் நிக்கல போறேன்னு போயிருக்கலாம். ஆனா அவன் போகலையே. ஏன்னா அவன் அடையாளத்தை அறிந்திருந்தான். இன்னைக்கு நாமளும் அடையாளத்தை அறியணுங்கிறார் ஆண்டவர். வைராக்கியமா இருக்கும்போது, நல்ல தேவனிடத்தில் வைராக்கியமா இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவர் மூலமா வேதனை அடையும்படியான ஒரு வார்த்தை வரணும். வந்தாதான் உன்னை பயன்படுத்துகிற பாதையில நீ போகிறாய் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி நம்ம கீழ்ப்படிந்து இந்த அடையாளம் ஒருவேளை உங்களுக்கு வாழ்வில் கொடுக்கப்பட்ட நன்றி சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் உன்னை ஒதுக்குறவர்களுக்கு பகைக்கலாம், அற்பமா பேசுவாங்க, பெரிதாக பேசுவாங்க, சில நேரத்துல பகைக்க கூட சொல்லுவாங்க, பகைப்பார்கள். ஆண்டவரை தேடின நிமித்தம் பகை கூட வரும். சோர்ந்து போகாத. அவர்களுக்கு சேர்த்து நீதான் விடுதலை வாங்கி கொடுக்க போகிற. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நீதான் சேர்த்து காரியத்துல என்ன சொல்ற? நன்மை கொடுக்க போகிற.
மோசேக்கு விரோதமாக குடும்பத்திலிருந்து தான் பேசினாங்க. யோசித்து பாருங்க. மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசுறாங்க. அவன் சகோதரனும் அவன் சகோதரியும் பேசுற வார்த்தை, அவன் கூட தான் ஆண்டவர் பேசுறாரு, எந்த இடத்துல ஆண்டவர் ஆண்டவருங்கிறேன் சொல்லி. ஆனா அவர்களை மோசையை கொண்டுதான் அவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால எந்த சூழ்நிலை யாரு குறை சொன்னாலும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்டு சத்தியத்தின்படி ஒருவேளை எந்தெந்த இடத்துல என் பிள்ளைகள் இதுல நீ பயன்படுத்துற பாத்திரமா இருக்கிறார்களோ அவர்களும் உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கான நன்றி. இந்த சத்தியத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. கேட்ட பிள்ளைங்கள் இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக்கிட்டாங்க. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென்.